கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாய் எல்லாவற்றுக்கும் காரணம். நாவு எல்லாவற்றையும் காட்டையே கூட்டுமா அப்படிப்பட்ட ஒரு தீ. அது மட்டும் இல்லை, பாய்சன், பாம்பை விட கொடியவான விஷயம் இந்த நாவு. அதனால தான் ஆண்டவர் வாயை உள்ளார வச்சிருக்கிறார். அந்த வாய் கபடும் சூது வஞ்சகம் நிறைந்தது நம்முடைய வாய் இல்லையா. எல்லா கபடமும் எல்லாம் மறைந்து நிறைந்திருக்கிறவனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதில். அப்போஸ்தலர் 13:10. அதே மாதிரி பாருங்க, ரோமர் 3:14 அவர்கள் அவர்கள் நாவு என்னதுவா வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அப்போ நம்முடைய வாய் எதனால நினைப்பட்டிருக்குதான்? சாபம், எதுக்கத்தாலும் சாபம் விடுறது, கசப்பு, கசந்து பேசுறது மற்றவங்கள. அதனால நானும் அதை மாதிரி தான் இருந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே மாற்றி கொண்டு வராது. அதை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப வாயில ரொம்ப கவனமா இருக்கணும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். எபேசியர் 12:15. எபேசியர் 12:15 சொல்லப்பட்ட இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும், கிருபை எழுந்து போக வைக்கும். வாய் வார்த்தை என்ன செய்யணுமா? நம்முடைய கிருபியே போக்கடிக்குமோ, நம்ம கிருபி இல்லாதபடி பண்ணிடுமோ, அவ்வளோ மோசமானதான். அதனால்தான் கசப்பான பிச்சு, கசப்பு நம்ம வாயில் இருக்கக்கூடாதான். வாயில் விஷம் நிறைந்திருக்கலாம். அந்த வாயில் என்னக்குதான்? விஷம். 1 பேதுரு 2:14 சொல்லப்பட்டிருக்கு. விபச்சார மயக்கத்தால் நிறைந்த அது கண்கள், நம்ம கண்களும் அப்படிதான் இருக்குதான். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு நம்ம ஜீவன் முழுவதும் இருக்கணும். அப்படியே ஓடணும். ஜீவிய காலம் முழுக்க பரிசுத்தம் ஒண்ணு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுது. நம்ம நடத்தணும். அந்த போல வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. Praise the Lord. Thank you. God bless you all.